Hi friends, welcome back to SP Electronics Tamil. நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு. சோ பல நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ப்ரோ வீடியோ போறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இருந்தாங்க. அது காரணம் வந்து பல இருக்கு. அதெல்லாம் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லித்தியம் பேட்டரி அசெம்பிளிங் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ப்ரோ ட்ரைனிங் கொடுங்க, லித்தியம் பேட்டரி எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான காலமும் நேரமும் இடமும் நம்மக்கிட்ட இல்லாததுனால நேரடியான ட்ரைனிங் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியை எப்படி வந்து அசெம்பிள் பண்ணலாம், ப்ராப்பரான அசெம்பிளிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் 1ல இருந்து அதோட ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம வந்து சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் உள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு புரியுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரைனிங் வந்து யூடியூப் மூலியமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடியூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த ட்ரைனிங் வந்து வர தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து வீடியோஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சொல்லித்தர முடியுமோ, ஒரு பேட்டரி அசெம்பிளிங்க என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சொல்லித்தர முடியும், உங்களுக்கு எந்த வகையில் புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட அந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போகும். ஓகேங்களா? வீடியோட கவுண்டிங் அதிகமாக போகும், நேரமும் அதிகமாக போகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரிங்க. ஓகேங்களா? போக போயினே இருக்க வேண்டியதான். எப்படி பூமியில் வந்து 3 பங்கு நீரும் 1 பங்கு நிலமும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பெருசாக வந்து போயினே இருக்கும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். இதோட தான் நின்றுடுச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி புது வழி போட்டு நம்ம வந்து போயினே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து போட போகிறோம். ஸோ நிறைய நேரம் வந்து எடுத்து வந்து பண்ண போகிறோம். ஸோ சாதாரணமாக ஒரு பேட்டரியோட டீட்டெயில்ஸ் நான் விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20-30 நிமிஷம் 1 மணி நேரம் கூட வீடியோ வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டெப் 1லேருந்து பாருங்கள். இப்போ நான் 10 சீரீஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு லித்தியம் பேட்டரி செய்யறத 10 சீரீஸாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா 1வது சீரீஸ்லேருந்து 10வது சீரீஸ் வரையும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீடியோவோட அந்த பேட்டரியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? இது முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எந்த அளவுக்கு தெளிவாக மக்களுக்கு ஒரு விஷயத்தை சேர்க்க முடியுமோ அந்த அளவு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி மதுரையில் சிவா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்கார். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து லித்தியம் பேட்டரினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கின்னு அது எப்படி அசெம்பிள் பண்ணுறாங்க, சீரிஸ் பேரலல் கனெக்ஷனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒக்கினவா ஷோரூமுக்கு அவர் தான் சர்வீஸ் மேன். நம்ம வீடியோ பார்த்து அவர் அந்த அளவு வந்து வளர்ந்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரோம், நமக்கு தெரிஞ்சது நம்ம வழியாக சொல்லித்தரோம் அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லித்தியம் பேட்டரி அசெம்பிளிங் சீரீஸ் முடிஞ்ச உடனே சோலார் ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். எல்லாருமே வந்து க்ளீனாக இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டீச்சிங் மட்டும்தான் சொல்லித்தரோம். இது இப்படி செய்யுங்க, இது செஞ்சு அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லித்தரோம். அதுக்கான வழியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து முன்னேறலாம். ஸோ அதை அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ லித்தியம் பேட்டரியில் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன்னா என்ன, லித்தியம் பேட்டரியோட யூசேஜஸ் என்னென்ன, எந்தெந்த செல்லு எங்கெங்கே யூஸ் ஆகும், 1Cனா என்ன, 3Cனா என்ன, ஒரு செல்லை எப்படி வந்து புதுசாக வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர வீடியோஸில் ஒவ்வொரு கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு கண்டென்ட் வந்து போட்டுன்னு வரும். ஸோ மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி இல்லை 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் வீடியோஸ். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எதுவுமே சொல்லாமல் நம்ம வீடியோ பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வீடியோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோஸை உங்களுக்காக நான் தருவேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வர வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.